விஜய் சேதுபதி சாரோட ஃபஸ்ட்டு ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ வரும்போதே அவர் சொல்கிறாரு, இந்த பிக் பாஸுங்கிறதே ஒரு பிரயாணம் மாதிரி தான். வெளியே போனவங்கெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து அவங்க வந்து மக்கள் கருத்துங்கிற பேரில் வன்மத்தை கக்கி தெளிச்சிருக்காங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மேலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வன்மமே கக்காத கண்டஸ்டன்ட்டுன்னு சொன்னால் ரியா எந்த வன்மத்தையுமே அவங்க கக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு தான் இருந்தாங்க. வர்ஷினி வந்து ஃபேட்மேன் சார் வந்து வன்மமாக கக்கலை. பட் எல்லாரையும் கேள்வி கேட்குறேன், இன்ஃபர்மேஷன் சொல்கிறேங்கிற பேரில் அவங்க மூளைக்குள்ளே போய் அவங்க மூளையே டவுன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் வர்ஷினி வந்து ரொம்ப வன்மத்தை கக்கலை. பட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஆனால் ரியா அந்த மாதிரி எந்த ஒரு டேர்ட்டி கேமுமே விளையாடலை. சிவகுமார் வந்து மற்றபடி ஓகே. பட் அருண் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நிறைய பாடாப்படுத்தினார். தர்ஷா குப்தா கொஞ்சம் சண்டை போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூல் ஆகிட்டாங்க. சாச்சனா ஜாக்லின் மேலே கண்டிப்பாக 200% வன்மத்தை தான் கொட்டினாங்க. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. நிறைய பேர் முத்து ஃபேனாக இருக்கிறதுனால சாச்சனா பண்ணுற நிறைய தப்பை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் அந்த பொண்ணு வந்து உண்மையிலே டார்கெட் தான் பண்ணுறாங்க ஜாக்லினை. அண்ட் ஜாக்லின் அந்த டுவெட் டான்ஸ் ஆடும்போது கூட அங்கே கூட வந்து நின்று கூட பார்க்கல. சைட்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. சோஃபாலேயே ஃபேட்மேன் ரவீந்தர் சார் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர் உட்காந்துட்ருக்காருன்னா ஒரு அர்த்தம் இருக்குது, அவரால் முடியாது. இவங்களும் அவர் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் சுனிதா கண்டிப்பாக பிஆர் இருக்குது அது இருக்குதுன்னு ரொம்ப சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. ஸோ சுனிதாவை டெஃபினட்டாக கேள்வி கேட்பார், சந்தேகமே கிடையாது. ஸோ வந்து அண்ட் அர்ணவ் எல்லாத்துக்கும் மேலே டாப், எல்லாத்தோட ஃபஸ்ட்டு ரேங்க்குன்னா அர்ணவ் தான். மோசமாக கேட்டது ஜால்ரா கலவாணி அப்படி இப்படி ரொம்ப மட்டமாக பேசியிருக்காரு. ஸோ அர்ணவ ஷுவரை கேட்பாரு. இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் எல்லாத்தையும் வெளுத்து தான் கட்ட போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்